Hi everyone, today we are going to learn about magnetic field due to a long current carrying solenoid by using Ampere's circuital law. And that what is Ampere's circuital law? ஆல்ரெடி நம்ம லெசன் 1ல எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறதுக்கு காஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த காஸ் லா நம்ம கண்டிப்பாக ஒரு காஸியன் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணி தான் மெஷர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஆம்பியரின் லூப், தட் இஸ் ஆம்பியர் லாவை யூஸ் பண்ணி ஒரு சர்ஃபேஸை நம்ம ட்ரா பண்ணணும். அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியான கொஷின் இது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் ஆம்பியர்ஸ் சர்க்குலர் லா? தட் இஸ் த லைன் இன்டெக்ரல் ஆஃப், லைன் இன்டெக்ரல்னால் தெரியும், தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் அர்த்தம். ஓகேங்களா, லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் around the loop around the closed surface is equal to the mu naught times of net current enclosed in the circuit. புரியுதா பாருங்க, line integral of magnetic field around the closed surface is equal to the mu naught times of net current enclosed in the circuit, enclosed in the loop. நீங்கள் ஒரு லூப் ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற கரண்ட்டுக்கு எப்படி இருக்குமா, மியூ நாட் டைம்ஸ் இருக்குமா அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேங்களா, புரியுதா பாருங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் என்ன கிடைக்கும் பாருங்க, இட் இஸ் ஏ டாட் ப்ராடக்ட். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் வரும் பிடிஎல் காஸ் தீட்டா. பிடிஎல் காஸ் தீட்டா. தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த எலமெண்ட். ஓகேங்களா, லென்த் எலமெண்ட். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. Theta is the angle between the magnetic field and the length element. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, கரண்ட் எலமெண்ட்டை பார்த்துருக்கீங்களா, ஐடிஎல். ஸோ அந்த டிஎல் தான் ஸ்மால் எலமெண்ட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வார்த்தைக்கான மீனிங் பாருங்க, தட் இஸ் solenoid. ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் நமக்கு தெரியும். ஓகேங்களா, வாட் இஸ் solenoid? solenoid இஸ் ஜஸ்ட் லைக் ஏ ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் பார்த்துருக்கீங்களா, நம்ம பென்னில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஒயரை, ஓகேங்களா, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தான் இது solenoid. இதுக்கு பேர் என்னது solenoid. ஓகேங்களா, இப்போது இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே அதிகமாக இருக்கும், எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஆக்சிஸில் தான், இதனுடைய ஆக்சியல் லைனில் தான் எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா, இதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது 0. பிகாஸ் இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா அவுட்டர் சர்ஃபேஸில், ஓகேங்களா, இதுக்கு எப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். புரியுதா பாருங்க, ஆக்சில் சேம் டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா, ஆக்சலுக்கு வெளியே பார்க்கும்போது கிளாக் வைஸும், ஆக்சலுக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இந்த சொலினாய்டுக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னவா இருக்கும், கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே அதிகமாக இருக்கும், மேக்ஸிமமாக எங்கே இருக்குன்னா அதோடைய ஆக்சிஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு லாங் கரண்ட் கேரிங் சொலினாய்டு. ஓகேங்களா, பை யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணும், ஆம்பியரின் லூப், ஆம்பியர் லூப் நீங்கள் கண்டிப்பாக ட்ரா பண்ணி தான் ஆகணும். அங்கே காஸின் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே ஆம்பியர் லூப் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள். இப்போ சொலினாய்டுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வச்சுருக்கேன், நம்ம ஸ்பைரல் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுவும் நம்ம என்ன சொல்லலாம், சொலினாய்டு தான். ஓகேங்களா, பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு மெட்டல் இல்லை ஒரு வேக்கம் இருக்கிற ஏரியா, ஓகேங்களா, அந்த இடத்துல ஒரு சொலினாய்டை எடுத்தாந்து வச்சுறேன். ஓகேங்களா, புரியுதா பாருங்கள், ஒரு சொலினாய்டை எடுத்தாந்து இந்த ஒரு ஸ்பேஸில் வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த சொலினாய்டில் பாருங்கள் இன்னு அவுட்டு அப்படின்னு பாருங்கள், உள்ளே வரது அப்புறம் என்னது வெளியே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி போட்டுருப்பீங்க, இன்னு அப்புறம் என்னது அவுட், இன் அவுட், இன் அவுட். அதுதான் உங்கள் புக்கில் அந்த சொலினாய்டில் போட்டிருப்பாங்க. இன் அவுட்ன்றது எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஓகேங்களா, டாட்டு கிராஸ் மார்க்கு அப்புறம் என்னது டாட் இப்படி காமிச்சிருப்பாங்க. கிராஸ் மார்க்கு டாட்ன்றது இந்த சொலினாய்டு
இன் அவுட் அப்படின்ற வருது ஓகேங்களா. இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் த solenoid. தட் இஸ் த ஆக்சிஸ் ஆஃப் த solenoid. இங்க கேப் இருக்கு பாத்தியா, இதை தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டோம் solenoidல வந்து எங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஆக்சிஸ்ல தான் இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆக்சிஸ்ல இருக்கு. புரியுதா பாருங்க. இப்போ இந்த solenoidல வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த கரண்டோட வேல்யூ என்னது, ஐ கரண்ட். solenoidல ஐ கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த ஐ கரண்ட் பாஸ் ஆன உடனே அங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எங்க இருக்கு, ஆக்சிஸ்ல இருக்கு ஓகேங்களா, B வெக்டர் ஓகேங்களா. தென் இந்த solenoidல வந்து only one turn தான் இருக்கா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. தட் இஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு ஓகேங்களா. n is the number of turns in the solenoid ஓகேங்களா. and then small n be the number of turns per unit length. n is the small n be the number of turns per unit length. so for example இது இவ்வளோ லென்த்ல இருக்குல்ல, இந்த யூனிட் லென்த்ல ஓகேங்களா எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கு ஓகேங்களா. அப்படி பாத்தீங்க யூனிட் லென்த்ல எத்தனை இருக்கு, 1 2 3 ஓகேங்களா. அப்போ 3 டர்ன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்திலையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்றாங்க, ஸ்மால் n be the number of turns per unit length, capital N be the total number of turns. புரியுதா பாருங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த solenoidல வந்து ஆக்சிஸ்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவை மெஷர் பண்றதை நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஆம்பியரின் லூப் யூஸ் பண்றோம். ஓகே, ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணி ஆம்பியர் லூப் டிரா பண்றோம். அதை வச்சு நம்ம மெஷர் பண்ண போறோம். சோ பாருங்க, அப்ப இங்க இருக்கிற ஆம்பியர் லூப் எப்படி டிரா பண்ணலாம் பாருங்க. கன்சிடர் a rectangular shape ஓகேங்களா. ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துட்டேன் ஓகேவா. ரெக்டாங்குலர் தான் இருக்குது, நம்ம சப்ளா ஓகேங்களா. ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கிற ஒரு சர்ஃபேஸை எடுத்துட்டேன். இதுக்கு பேர் தான் என்னது, இந்த இடத்துல ஆம்பியர் லூப். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், காஸ் லால வந்துருப்போம் இல்லையா ஓகேங்களா. இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சிலிண்டர் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த solenoidக்கு வந்து நான் ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணுறேன், தட் இஸ் ஆம்பியர் லூப் ஓகேங்களா. இப்போ பாருங்க, இதில் போகிற கரண்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது பேர் வச்சுப்போம், A B C D. ABCD is the ampere loop. So current direction பார்த்தீங்கன்னா இப்படி போகுது, A to B, அப்புறம் B to C, அப்புறம் C to D, அப்புறம் D to A. ஓகேங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் இருக்கு, இந்த டைரக்ஷன் இருக்கு ஓகேங்களா, அலாங் தி ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆம்பியர் சர்க்யூட் லா யூஸ் பண்ணுறோம். ஆம்பியர் சர்க்யூட் லாவோட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் B வெக்டர் டாட் dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு mu நாட் into I enclosed ஓகேங்களா. சரி, ஃபர்ஸ்ட் இதை மெஷர் பண்ணுமா. B வெக்டர் டாட் dl வெக்டர் இங்க இருக்கு, க்ளோஸ் சர்ஃபேஸ் என்னமா, A to B, B to C, C to D, அப்ப A B C D ஓகே. சோ அப்ப நம்ம பாருங்க 4 செக்மெண்ட்ஸ் கிடைக்குது பாருங்க, A to B, அப்புறம் B to C, அப்புறம் C to D, அப்புறம் D to A. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்ப்போம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, closed integral B vector dot dl vector எக்ஸ்பேண்ட் பண்ணா வரும் B dl cos theta ஓகேங்களா. பாருங்க இதுல 4 செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இது என்னது 4 செக்மெண்ட். அது எப்படி எல்லாம் பாருங்க, closed integral B vector dot dl vector is equal to இதெல்லாம் பாருங்க, integration of A to B B vector dot dl vector, அப்புறம் அதே integration of first A to B, அப்புறம் இது B to C B vector dot dl vector, and then integration of C to D B vector dot dl vector, and then last integration of D to A B vector dot dl vector. புரியுதா பாருங்க. Then next பாருங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும் சொல்லிருக்கோம், BDL cos theta. Theta is the angle between the B and the DL. Okay, B க்கும் DL க்கு இருக்காங்க தான் இது theta. பாருங்க, B மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன் போகுது ஓகேங்களா.
லென்த் எப்படி இருக்கு பாருங்க, லென்த் எலமெண்ட் இந்த டைரக்ஷன் இருக்கு, புரியுதா பாருங்க. இங்க இருக்க லென்த் வந்து a to b, இங்க வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டைரக்ஷன் இருக்கு. ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க, parallel-ஆ இருக்கு. இப்படி parallel-ஆ இருக்கும்போது இங்க தீட்டாவோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா. அதே மாதிரி இங்க பாருங்க b to c, b to c ல பாருங்க perpendicular-ஆ இருக்கா பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து along the axis. ஓகேங்களா. b to c வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு, perpendicular டைரக்ஷன் இருக்கு. அப்ப இங்க தீட்டாவோட வேல்யூ என்னது 90 டிகிரி. ஓகேங்களா. அதே மாதிரி இங்க பார்த்தாலும் என்னது that is opposite to the magnetic field. அப்ப நம்ம 180 டிகிரி போடலாம். ஓகேங்களா. அதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, நான் சொல்றேன் அப்புறம். தென் அங்க அடுத்தது வந்து d2a ன்னு பாக்கும்போது இதுவும் எப்படி தான் இருக்கு, perpendicular தான் இருக்கு. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்னது 90 டிகிரி. புரியுதா. ஓ a to b ல வந்து dl க்கும் b க்கும் இருக்க ஆங்கிள் 0 டிகிரி. b to c ல பாக்கும்போது b க்கும் dl க்கும் 90 டிகிரி. அப்புறம் வந்து d2a ல பாக்கும்போது b க்கும் dl க்கு எவ்வளவு இருக்கு 90 டிகிரி. இத தான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாப்போம். ஃபர்ஸ்ட் இது போலாம் பாருங்க. that is a to b. சரிங்களா. a to b போடும்போது b integration of b dl ரெண்டுத்துக்கு ஆங்கிள் நம்ம 0 டிகிரி. ஓகேங்களா. a to b ல a to b. then cos 0 வேல்யூ என்னமா 1. அப்ப என்ன வரும், integration of b dl a to b. then b is a uniform magnetic field. இந்த இடத்துல டேர்ம் வந்து இங்க இருக்க magnetic field எப்படி இருக்கு, யூனிஃபார்மா இருக்கு. அப்ப b வந்து கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்து போடுங்க. b வெளிய எடுத்து அப்ப என்ன வரும், b integration of b to a to b dl. integration of dl நம்ம l, அப்ப என்ன வரும் b l. புரியுதா பாருங்க. the next thing பாத்தீங்கன்னா பாருங்க, integration of b dl ன்னு வரும். cos தீட்டாவா, b dl cos தீட்டா. b to c ல பாருங்க, b to c ல தீட்டாவோட வேல்யூ என்னது 90 டிகிரி. அப்ப cos 90 என்னதுமா, cos 90 வந்து 0. அப்ப இந்த டோட்டல் டேர்ம் என்னது 0 ஆயிடும். ஓகேங்களா. and then பாருங்க c to d, c to d பாருங்க, அந்த சொலினாய்டுக்கு வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு. இதான் நான் முதல்ல சொன்ன ட்விஸ்ட். c to d வந்து சொலினாய்டுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு. சொலினாய்டுக்கு அவுட்டர் சர்ஃபேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது 0. அப்ப இது ஃபுல்லா என்னது 0. அப்ப இது ஃபுல்லா வந்து 0 ஆயிடுச்சு. then next பாருங்க d2a, d2a ல பாக்கும்போது தீட்டாவோட வேல்யூ என்னது 90 டிகிரி. இது எக்ஸ்டெண்ட் பண்ணா cos 90 0. அப்ப இது ஃபுல்லா என்னது 0. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு, a to b ல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா. அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் closed integration of p vector dot dl vector is equal to bl. புரியுதா பாருங்க. அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க மட்டும் தான் இருக்கு, a to b ல மட்டும் தான் இருக்கு. அத நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. the next லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சோமா, அடுத்து ரைட் சைடு வாங்க. சோ அத தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோமா பாருங்க. closed integration of b vector dot dl vector ஓட வேல்யூ தானே bl. சோ இதுக்கு பதிலா இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அத தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். bl is equal to mu naught I enclosed. ஓகேங்களா. லிசன், இத வந்து இந்த டோட்டல் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ல போற கரண்டோட வேல்யூ என்ன சொல்லலாம் பாருங்க. 1 டர்னுக்கு i னா n டர்ன்ஸ்க்கு என்ன சொல்லலாம், n into i. ஓகேங்களா. ஏனா i enclosed போட்டுறோம். ஓகேவா. டோட்டல் நம்பர், டோட்டல் கரண்ட் பாசிங் த்ரூ த solenoid is equal to n i. புரியுதா பாருங்க. என்ன டவுட் இருக்கா பாருங்க. total number of turns passing through the solenoid is n i. அப்ப i enclosed பதிலா என்ன பண்ணலாம், n i போடலாம். அப்ப b l is equal to mu naught n i. நம்ம எது தான் தேவை, மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் தான் தேவை. b is equal to mu naught n i by l. இந்த l இங்க வந்து டிவைட் ஆயிடுச்சு. தென் பாருங்க n by l க்கு பதிலா நம்ம ஏதோ போட்டுருக்கோம் பாருங்க. n by l க்கு பதிலா போட்டுருக்கோம் பாருங்க, ஸ்மால் n. ஓகேங்களா. அப்ப b is equal to mu naught n i. Now final equation of the magnetic field due to long current carrying solenoid. ஓகேங்களா. mu naught ன்றது என்னதுன்னா, நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன், அந்த solenoidக்குள்ள வந்து வேகமா இருக்கலாம், இல்லனா ஏதாவது மெட்டீரியல் கூட வச்சுக்கலாம். இப்போ வேகமா இருக்கிறதால நான் என்ன போட்டேன், mu naught போட்டேன். ஓகேங்களா. சப்போஸ் அங்க மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்க என்ன போடுவீங்க, mu ன்னு போடணும். b is equal to mu ni. ஓகேங்களா.
This is very important 5 mark question. And then applications of ஆம்பியர் சர்க்கியூட்டால இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் டொராய்டு ஒன்று இருக்கும். டொராய்டுனா என்னதுன்னா இந்த சொலினாய்டு இருக்கு இல்லையா, அந்த சொலினாய்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி சர்க்குலர் ஷேப்பில் கொண்டு வரணும். அது வந்து அது டொராய்டு. அதுவும் இதே ஃபார்மேஷன் தான். ஓகேங்களா? இன்சைடுக்குள்ளே என்னவா இருக்கும், அவுட் சைடில் என்னவா இருக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஷின். இது கேர்ஃபுல்லாக படிங்க. தேங்க்யூ ஆல்.